அம்மு ஸ்கூல் வாசல்ல சோகமா நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு விஜயும் என்ன விஷயம்னு கேட்க அம்மாவும் பிரின்சிபல் மேடம் இந்த மாதிரி காவேரி மிஸ்ஸை திட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட விஜயும் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அம்மாவை கூட்டிட்டு காவேரியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு காவேரி கிட்ட நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்க அப்பதான் சாரதாவுக்கு காவேரியை ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து இவ்வளோ சோகமாக இருக்காங்கன்ற விஷயமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் மேடம் மேலேயும் அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. அதனால் அவங்க பிரின்சிபல் மேடமை திட்ட ஆரம்பிக்க ஆனால் காவேரியும் விஜயும் கொஞ்சம் அவங்கள அமைதிப்படுத்திடுறாங்க. ஆனாலும் சாரதாவுக்கு கோவம் தாங்க முடியல. அதனால் அவங்க அம்மா பாப்பாவை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயுமே அவங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பிரின்சிபல் மேடமை திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வெளியே உட்காந்துருக்க விஜயும் மறுபடியுமே காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்க காவேரியோ அதெல்லாம் பரவாயில்ல, உங்ககிட்ட நான் காலையில் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலையேன்னு கேட்க விஜயும் சாரதா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இது வரைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வந்தது கிடையாது. ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக தான் பேசாமல் நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போது இதை பார்த்த விஜயும் ஒருவேளை இவ இவ்வளோ சந்தோஷப்படுறானா சாரதா ஆண்டி சொன்ன மாதிரியே இவளுக்கு நம்ம மேலே விருப்பம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே காவேரியும் சூப்பரான முடிவெடுத்திருக்கீங்க. ஆனால் உங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் என்ன, உங்களுக்கு எப்பேற்பட்ட மனைவி வரணும்னு கேட்க விஜயும் காவேரியோட குவாலிட்டிஸ் ஒன்று ஒன்றா அப்படியே அவங்கக்கிட்டேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்ட காவேரியும் என்ன சார் இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா? நிறைய பேர் பணக்காரங்களாக வரணும், எல்லாத்துக்கும் அடங்கி போகிறவளாக வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜயும் மனசுக்குள்ளேயே நான் முழுக்க முழுக்க உன்னை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் கேரக்டரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது உனக்கே தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே காவேரியும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு ஆமாம் நான் பண்ணிக்கிறேன்னு சந்தோஷத்தோட விஜய் சொல்ல வர ஆனால் காவேரியும் அப்படியே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கூடிய சீக்கிரம் கேட்பான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு விஜயோட முகமே சுருங்கி போயிடுது. ஆனால் காவேரியும் அது எதையுமே கண்டுக்காமல் மறுபடியும் விஜய்கிட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணமும் ஆகிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயும் சரி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சா இல்லையான்னு கேட்க காவேரியும் எனக்கு இது வரைக்கும் வரல, ஆனால் உங்கள் 2 பேரோட லவ் ஸ்டோரியை கேட்டதுலேருந்து எனக்கும் அந்த மாதிரியே வாழணும்னு ஆசையே வந்துருச்சு. பார்க்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது வந்தால் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி இப்படி கல்யாணத்தில் விருப்பம் காட்டுறதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி கிச்சனில் உட்காந்துருக்க சாரதாவும் அம்முக்கிட்ட ஒரு வேளை காவேரியே உனக்கு அம்மாவாக வந்துட்டா உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அம்மாவும் ரொம்பவே ஆச்சரியத்தோட அப்படியெல்லாம் வர முடியும்னு கேட்டாலும் அதுக்கு சாரதா உங்கள் அப்பாவும் காவேரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறமா காவேரி எப்போவுமே உன் கூட இருப்பான்னு அவங்கள சமாதானப்படுத்த அம்மாவும் அப்போனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், கடவுள் தான் சின்ன பிள்ளைங்க வேண்டுதல் எல்லாத்தையுமே சீக்கிரமாக நிறைவேற்றுவாங்கல்ல, அதனால் நான் கடவுள்கிட்ட வேண்டி சீக்கிரமாக மிஸ்ஸுக்கும் என் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினச்சிக்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட சாரதா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜயும் சரி அம்மு லேட் ஆகிடுச்சு நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகும்போது அம்முவோ ஸ்கூல் வாசல்லையே தயக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. விஜயும் சரி நீ உள்ளே போ நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு காவேரி வர்றதுக்கு முன்னாடியே கிளம்புறாங்க. அம்முவும் சோகத்தோடு உள்ளே போகிறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு வர காவேரியும் அம்முவையும் விஜயும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வாசலில் இல்லாததை பார்த்துட்டு விஜய் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு டீசெண்டாக அவங்க உள்ளே கிளம்பி போகிறாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க காவேரியும் சரி அம்மாவும் சரி சரியாக பேசின மாதிரி கூட தெரியல. இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்து காவேரி ரொம்பவே சோகத்தோடு சொல்ல அம்மாவும் ஃபோன் பண்ணி சாரதா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட சாரதாவும் இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது, முதல்ல இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாள் காவேரி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கே தெரியாமல் பிரின்சிபல் மேடமை மீட் பண்ணி காவேரியோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இறக்கப்பட்ட பிரின்சிபலும் உடனடியாக காவேரியை கூப்பிட்டு அவங்க எதுவுமே காட்டிக்காத மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு அம்மா இல்லைல்ல, அதனால் நீங்கள் எப்பவும் போல் அவன் மேலே பாசமாகவே இருக்கலாம், கண்டிப்பாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு அப்படியே மாற்றி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட காவேரியும் இந்த விஷயத்த நான் தான் இவங்கக்கிட்ட ஏற்கனவே சொன்னனே, ஆனால் அப்போல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன இவங்க புதுசாக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆச்சரியத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த ஆச்சரியத்தோட பதிலை சீக்கிரமாக காவேரி கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க.
அது மூலியமா சாரதா தான் இதுக்கு காரணன்றத கண்டுபிடிச்சு, இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்றத சீக்கிரமா காவேரி தேட ஆரம்பிச்சு, உண்மையாவே விஜய்க்கும் தனக்கும் நடுவுல என்ன உறவு இருக்குன்றத ஞாபகப்படுத்துறதுக்கு பதிலா கண்டுபிடிச்சாவாவது பரவாயில்லன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?